திருப்பத்தூரில் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் பொதுமக்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. குழந்தைகளின் கல்வி கோவில் கிறிஸ்துராஜா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி திருப்பத்தூர் மாநகரில் அன்னையின் அன்பை பள்ளி குழந்தைகளிடம் காட்டி பாடம் கற்பிக்கும் ஆசிரியர்கள் இருந்த பள்ளி கிறிஸ்துராஜா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பேருந்து நிலையத்திற்குள் நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் விஜய் மக்கள் இயக்கம் சார்பாகவும் அதன் நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்களுக்கு மதிய உணவு வழங்கினர். பட்டினி இல்லாத உலகத்தை ஏற்படுத்த வேண்டும், அனைவருக்கும் உணவு கிடைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி உலக பட்டினி தினத்தில் அனைத்து சட்டசபை தொகுதிகளிலும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்க வேண்டும். கட்சி நிர்வாகிகள் உரிய தேர்தல் வழிகாட்டு விதிமுறைகளை பின்பற்றி அன்னதானம் வழங்கி மக்கள் நலப்பணியில் ஈடுபட வேண்டும் என தமிழக வெற்றிக் கழக கட்சியின் தலைவரும் நடிகருமான விஜய் கட்சி நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தியதாக அதன் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அறிவுறுத்தியிருந்தார். அதன் அடிப்படையில் திருப்பத்தூரில் தமிழக வெற்றிக் கழக கட்சியினர், விஜய் மக்கள் இயக்கத்தினர் மற்றும் ரசிகர்கள் என பலரும் ஒன்று சேர்ந்து ராஜேஷ் மற்றும் தீபக் ஆகியோர் அறிவுறுத்தலின் பேரில் பேருந்து நிலையத்திற்குள் பொதுமக்கள், பயணிகள், வியாபாரிகள், ஆட்டோ ஓட்டுநர்கள் என நூற்றுக்கணக்கானோருக்கு மதிய உணவு வழங்கினர். கடந்த ஆண்டு இதேபோல் விஜய் மக்கள் இயக்கத்தின் சார்பில் அனைத்து தொகுதிகளிலும் மக்கள் இயக்க நிர்வாகிகள் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு ஏழை மக்களுக்கு உணவு வழங்கினர். தற்போது கட்சி தொடங்கிய பிறகு முதலாக கட்சி சார்பில் மக்களுக்கு உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு மக்களுக்கு உணவு வழங்கி வருகின்றனர். 12ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களை சந்தித்து அவர்களுக்கு பரிசு வழங்கி வரும் விஜயின் அடுத்த கட்ட முயற்சிக்கு பொதுமக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இருப்பினும் ஒரு நாளில் ஒருவேளை அன்னதானம் வழங்கினால் மட்டும் பட்டினி தீர்ந்து விடாது. அவர்களுக்கு நிரந்தரமாக உணவு கிடைக்கவும் வகையில் தேவையான ஏற்பாடுகளை விஜய் மேற்கொள்ள வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் பொதுமக்கள் பலரும் தங்களது கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர். இந்நிலையில் நிச்சயமாக தமிழகத்தில் பட்டினிக்கு நிரந்தர முடிவு காணும் காலம் வெகு தொலைவில் இல்லை என திருப்பத்தூர் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் உறுதியேற்றனர். நிகழ்ச்சியில் சிவகங்கை மாவட்ட இளைஞரணி செயலாளர் திலீப்குமார், பழனி, ரஞ்சித், அஜய், அண்ணாதுரை, ராஜா உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் மற்றும் தமிழக வெற்றிக் கழக மாவட்ட, ஒன்றிய, பேரூர் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தண்ணி பாட்டில் எடுத்துக்கோங்க. தண்ணி பாட்டில் எடுத்துக்கிட்டு குழம்பு தண்ணி பாட்டில் சரி அடுத்த சாப்பாடு தண்ணி பாட்டில் குழம்புங்கப்பா. குழம்பு வண்டி இருக்கா? ரைட்டு குழம்பு மட்டும் கொடுத்துருப்பா. அதான் இருக்கு சாப்பாடு கூட தண்ணி பாட்டில் கூட தண்ணி பாட்டில் குழம்பு தண்ணி பாட்டில் கொடு. கொடுக்க வேண்டியது ஆள் வர குடியா குடிக்கலாம். நமக்கு குழம்புங்களா குழம்பு சாப்பாடு ஒரு குழம்பு நல்லா பாரு. போகல லைன் நிற்கிறாங்க ஆளு. சாப்பாடு குழம்பு தண்ணி பாரு சாப்பாடு போயிட்டு வாங்கம்மா. செல்ஃபி நில்லு நீங்களா வாங்க. அண்ணா வாங்க. பஸ்ஸுண்ணே
போட்டோ வாங்கிக்க. போட்டோ முன்னாடி அப்படியே இங்கே பாருங்கப்பா. சாப்பாடு ஆமாம்